Good morning students. Today we are going to see about chapter 11 network examples and protocols. So last two classes in the class start பண்ணி 2 weeks ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன படித்தோம் அப்படின்னா 2 கிளாஸாக நெட்ஒர்க்னால் என்ன, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மொபைல் நெட்ஒர்க்னா என்ன, அதோட ஜென்ரேஷன்ஸ் என்ன, ஒய்ஃபைனா என்ன, ப்ராட்பேண்ட் இது பற்றின எல்லாமே படித்தோம். இப்போது வந்து படிக்க போகிறது ப்ரோட்டோகால்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டோம். ப்ரோட்டோகால்ஸ்னு நமக்கு தெரியும், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கொடுக்குற டேட்டா எப்படி எல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் எப்படி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு நான் கெட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் நெட் ப்ரோட்டோகால்ஸை பற்றி படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் மாடல், OSI மாடல், ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ் மாடல் வாஸ் ஃபவுண்ட் இன் 1934 general framework that enables network protocols along with software and systems to be developed based on general set of guidelines. It describes the standards for the intercomputer communications. ஸோ OSI அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. 1934 வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால் வந்து சாஃப்ட்வேரோட ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, இது வந்து கைட்லைனுக்காகவும் இது கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான லேயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதில் டோட்டலி 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் லேயர். ஸோ இந்த லேயர்ஸ் எழுதும்போது ஆர்டர் வைஸாக தான் எழுதணும். 1 2 3 4 5 6 7 லேயர் அப் டு கரெக்டாக வரும். மிஸ்மேட்சாக எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறது கொடுக்கணும். அதனால் இந்த இது மிஸ்மேட்ச் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஃபிசிக்கல் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நான் இது ஞாபகம் வரதை முதல்ல எழுதிட்டு அப்புறமா அது மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த 7 லேயர்ஸை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ட்டு. ஹார்ட்வேர் அப்படிங்கும்போது டச்சபிள் பார்ட்டுன்னு சொல்லுவோம், சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அன்டச்சபிள் பார்ட்டு. இங்கே வந்து டச்சபிள் பார்ட் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன சொல்லுவோம், நம்ம ஹார்ட்வேரில் நம்மளோட மவுஸு, கீபோர்டு, CPU இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டச்சபிள். பின்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு எல்லாமே அன்டச்சபிள் பார்ட் சொல்லுவோம். உள்ள ப்ராசஸ் இன்டர் கனெக்ஷன்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா, அவங்க ஹார்ட்வேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே அன்டச்சபிள் பார்ட்டாக சாஃப்ட்வேர். நம்ம சிஸ்டம் ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் எழுதுவோம், அது நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ இது வந்து 7 லேயர்ஸ் இருக்குது. லாஸ்ட் லேயர், அதாவது ஃபஸ்ட் லேயர் என்னது, இங்கே நம்ம கீழேருந்து டவுன் டு அப்வர்ட்ஸ் மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர், தென் டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்தந்த லேயர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த டேப்லேஷன் பாருங்கள். OSI லேயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேபிள் கனெக்ஷன்ஸ், ஹப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஈத்தர்நெட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் டேட்டாகிராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற டேட்டாஸ் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயருக்கும் பிட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுது, ஃப்ரேமாக எப்படி கன்வெர்ட் ஆகுது, பாக்கெட்ஸ் எப்படி போகுது, எப்படிங்க செக்மெண்ட்டாக எப்படி போகுது, இதுதான் வந்து டேட்டாகிராம்ஸ். நான் கொடுக்குற டேட்டா வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே போகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபிசிக்கல். திஸ் இஸ் த ஃபஸ்ட் லேயர். இட் டிஃபைன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிவைசஸ். Then data link layer. This is the second layer. The grant is that the data transmitted are free of errors. This layer is simple protocols like 802.3 for Ethernet and 802.11 for Wi-Fi. ஸோ ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் நம்ம கொடுக்குற ஒயர்ஸு, நம்ம கொடுக்குற டேட்டா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே என்ன தான் ஒவ்வொரு டிவைஸ்க்கு மூவ் பண்ண, அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் லேயர். தென் டேட்டா லிங்க் லேயர், நான் கொடுக்குற டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈத்தர்நெட்டுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸு, 802. ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான, நான் சொன்னோம்ல ஐபி அட்ரஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம இருக்கும். அதுதான் இந்த டேட்டா லிங்க் லேயர். தென் நெட்வொர்க் லேயர். அப்படிங்கும்போது நம்ம நெட்டு வந்து கனெக்ஷன். It is a third layer determining the path of data packets. This layer is responsible for routing of data packets using IP address.
ஸோ இந்த டேட்டா இங்கே வந்து ஐபி அட்ரஸ் அப்படிங்கும்போது மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அக்யூரேட் ஒவ்வொரு ஐபி அட்ரஸுங்கிறது காமன். இப்போ 802 அப்படிங்கிறது காமனாக கொடுத்துருக்காங்க. இப்போ 0.3 0.11 அப்படிங்கிறது என்னது? 0.3 அப்படின்னா ஈத்தர்நெட்டு, 0.11 அப்படின்னா ஒய்ஃபை. ஸோ அந்த மேக் அட்ரஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இதுக்குன்னு இதுதான் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நம்ம வீடு அட்ரஸ்லேயே ஒரே இதில் 12/13 கொடுத்துருப்பாங்க. 12/13லேயே ஒரு 4-5 வீடு இருந்ததுன்னா இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னது? நெட்வொர்க் லேயர், பர்டிகுலர் அட்ரஸ் கொடுக்குறது. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர், திஸ் இஸ் த 4th லேயர் தட் guarantees the transportations sending of data successfully. It includes the error checking operations. ஸோ டிரான்ஸ்போர்ட்னால நமக்கு தெரியும் சென்ட் அண்ட் ரிசீவ் தான். ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை டேட்டாவை அது சென்ட் பண்ணுறது பர்டிகுலராக டேட்டாவை. Session layer, this is the 5th layer. Identify the established session between different network entities. It controls dialogues between computers. For instance, while accessing a system remotely, session is created between your computer and the remote systems. Session layer அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த நான் கொடுத்துட்டேன் இவங்களோட அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக பர்டிகுலராக அவங்க டிவைட் பண்ணி இந்த ப்ராசஸ் இங்கே இந்த இடத்துல இந்த அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றது. ஓவரால் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செஷன் லேயர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது. ப்ரெசன்டேஷன் லேயர், திஸ் இஸ் 6th லேயர் that does the translation of data to the next layer. Prepare the data to the application layer. இது வந்து 6th லேயரு. செஷன் அமுச்சு விட்டுட்டாங்க. செஷன் அமுச்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த செஷன் யார்? அப்ளிகேஷன் யார்? நம்ம தான். அப்ளிகேஷன் யூசர் யார்? நம்ம தான். அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய டேட்டாவை சென்ட் பண்ணணும் ப்ராப்பராக. அதுக்கு இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த டேட்டாவை அனுப்பிச்சிடணும், இதுதான் கரெக்டான வந்ததில் இதுதான் கரெக்டானது, இதுதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ப்ரெசன்டேஷன்லேயே. நம்ம சொல்கிற ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோடய டாக்குமெண்டேஷன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? என்னோடய டாபிக் ஏற்ற மாதிரி என்னோடய ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் இங்கே ப்ரெசன்டேஷன்லேயே. ஒரு லேயருக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுட்டு எழுதணும் அப்படின்னா ஞாபகம் வந்துடும். திஸ் இஸ் 6th லேயர். Prepare encryption and decryption protocols occur in this layer such as a secure socket layer, SSL. ஸோ ப்ரெசன்டேஷனோட அனதர் என்ன? SSL அப்படின்னு சொல்லலாம், செக்யூர் சாக்கெட் லேயர். தென் 7th application layer. This is 7th layer which act as a user interface platform comprising of software within the systems. அவங்க யாராவது ஒருத்தங்க ஒரு மெசேஜோ ஒரு மெயிலோ அனுப்பிச்சிருக்கோம், அந்த மெயிலை நான் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே இந்த இன்பிட்வீன் கேப்பில் இவ்வளோ ப்ராசஸும் நடக்கும். ஸோ மொத்தம் எத்தனை லேயரு? 7 லேயர்ஸு. ஃபிசிக்கல், டேட்டா, நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ 7 லேயர்ஸு. அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ காமன் ப்ரோட்டோகால்னால் டிசிபி, ஐபி. டிசிபி அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ டிசிபினா என்ன, ஐபினா என்ன அப்படின்னு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஆல் டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் டெல்ஸ் ஹவு இன்ஃபர்மேஷன் ஷுட் பி பேக்கேஜ்டு, சென்ட் அண்ட் ரிசீவ் as well as how to get it destinations. ஸோ எப்படி சென்ட் பண்ண ரிசீவ் பண்ண அதேமாதிரி எப்படி அவங்களுக்கு போய் ப்ராப்பராக ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத. டிசிபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. டிசிபி ஐபி இஸ் a combination of 2 protocols, transmission control protocol and internet protocol. The internet protocol typically specifies the logistics of the packets that are sent out over network. Specify the packets which have to go, where to go and how to get there. என்ன எடுத்துகிட்டு போகுது, எப்போ கொண்டு போய் எங்கே போகுது, அதே மாதிரி எப்படி போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டிசிபி. த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இஸ் அக்கௌண்டபிள் ஆஃப் கிராண்டிங் த trustworthy transmission of data. I check if any package is not transmitted and submit it again. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இது என்னது கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால் சொல்லிட்டோம். ஸோ அது வந்து என்னென்னா ஐபி என்ன பண்ணுதுன்னா எங்கே போகிறோம், என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஐபியோட வேலை. டிசிபியோட வேலை என்ன அப்படின்னா
நான் அனுப்பிச்ச பேஜஸ் எல்லாமே சென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், மறுபடியும் சென்ட் பண்ணணும். இதுதான் வந்து டிசிபியோட ஒர்க்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTTP, HTTPS அண்ட் FTP மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இது. HTTPயோட ஒர்க் என்ன, இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் வெப் கிளைண்ட் அண்ட் வெப் சர்வர் இட் கிராண்ட்ஸ் நான் செக்யூர் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா என்னது, கிளைண்ட் சர்வருக்காக ஹைப்பர் டெக்ஸ்ட்னா நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்மளோட HTML. ஸோ அந்த கிளைண்ட் சர்வர் டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு எல்லாமே தான் HTTP அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். தென் HTTPS இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் வெப் கிளைண்ட் அண்ட் வெப் சர்வர் என்ஷோர் செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ அங்கே பாருங்கள் நான் செக்யூர். HTTP யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் செக்யூராக இருக்கும். நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் போய் சேருமா சேராதாங்கிறது தெரியாது. பட் HTTPS அப்படின்னு சொன்னால் இது வந்து இது செக்யூராக கொண்டு போய் நமக்கு சேர்க்கும். FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஃபைல். இப்போ ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த FTP யூஸ் பண்ணுறோம். ஸோ டொமைன்ஸ் நேம் அண்ட் TCP IP அட்ரஸ். DNSன்னு சொல்லி படிப்போம்ல, DNS டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லி படிப்போம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பார்ப்போம். The address of any website is not as easy as a remember. Domain name are used instead. For example, இது எல்லாமே என்ன நம்பர்மா, 216.58 216.164. ஸோ இது ஒன் ஆஃப் த IP அட்ரஸ்ஸு. இது என்ன நம்பரில் இருக்குது, நம்ம லாஸ்ட் இயரில் ஒரு இடத்துல நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டெசிமல் நம்பர் எல்லாமே இருக்குது. டெசிமல் நம்பர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0 to 10 இருக்கும், 0 to 9 இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னது டெசிமலில் இருக்குது. இப்போ வர ஐபி அட்ரஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸா டெசிமல் போயிடுச்சு, ABCD. அதுவும் நம்பர்ஸும் நேம்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கூகுளோட IP அட்ரஸ்ஸு. ஸோ இது ஒன்லி என்னது டெசிமலில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு டொமைன் நேமு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் TCP/IP. நம்ம முன்னாடி படித்தது என்னென்னா OSI மாடல், OSI லேயர்ஸ் படித்தோம். அதில் என்னது படித்தோம், 7 லேயர் படித்தோம். அதே மாதிரி தான் இந்த TCP/IPலையும் நம்ம 7 லேயர் இருக்குது. அந்த 7 லேயரை எப்படி அவங்க என்ன பண்ணி கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே OSIயில் படித்தோம் இல்லையா 7 லேயரை, அதை இங்கே வந்து TCPயில் 4 அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க்கு, இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் லேயர். ஸோ அங்கே 7 படித்தோம், இங்கே அதை 4 கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நெட்வொர்க் அக்சஸ் லேயர் அப்படிங்கிறது இது ஃபஸ்ட் லேயரு. அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சர்ன்டு வித் பில்டிங் பேக்கெட்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து பேக்கெட்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். இன்டர்நெட் லேயர் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் ஹவு பேக்கெட்ஸ் ஆர் டு பி டெலிவர்டு. எப்படி போய் இது நான் அனுப்பிச்ச பேக்கெட்டை எப்படி டெலிவர் ஆக போகுது அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட் என்ஷூர் த ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. நான் அனுப்புனது நான் சென்ட் பண்ண டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா அப்படின்றதுக்கு என்ஷூர் பண்ணணும், செக்யூர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். தென் அப்ளிகேஷன் லேயர், நான் ரிசீவ் பண்ண போகிறேன் இல்லையா, அவங்க தான் அப்ளிகேஷன் நெட்வொர்க் ப்ராசஸ். தீஸ் ப்ராசஸ் இன்க்ளூட் ஃபைல் FTP அண்ட் HTTP அண்ட் SMTP. இதெல்லாமே அப்ளிகேஷன் லேயரில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் 4 கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது வேறு அப்படிங்கிறனா நம்ம படித்தோம் இல்லையா, FTP, HTTP, HTTPS அப்படிலாம் படித்தோம். அதே மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. SSL, SFTP, IP, ARP, ICMP, IGMP, தென் டெல்நெட்டு, SMTP, DNS இதெல்லாமே ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. HTTPS positions of hypertext transfer protocol secure. It is a protocols where encoded data transfer on a secure connections. This HTTPS make data more safe and provide data security over the network, mainly on the public networks like Wi-Fi. ஸோ HTTPS எதுக்காக அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைமே படித்தோம். அப்படின்னு ஆட் பண்ணால் அப்படின்னா செக்யூராக போய் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகும். HTTP அப்படின்னா அனுப்பிச்ச இன்ஃபர்மேஷன் செக்யூராக போய் சேகுமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் அப்படின்றது தான்.
ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே இப்போ பாருங்கள் என்னென்ன TCP/IP மாடல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க் அக்சஸ் லேயர், இன்டர்நெட் லேயர் அண்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஃபஸ்ட் ஒன்று என்ன படித்தோம்? நெட்வொர்க் லேயர். It is the bottomest level layer. It is the comparable to that open system interconnections, physical and data link layer. So அந்த ரெண்டு லேயருக்கு பதிலாக இந்த நெட்வொர்க் லேயர் கொடுத்துட்டாங்க. TCP/IP protocols are being used in this layer. Ethernet and token ring of for local area networks and protocols such as X.25 frame relay and ATM for wide area network. It is assumed to be the unreliable layer. ஸோ அந்த ரெண்டு லேயரை கம்ப்ரெஸ் பண்ணி இங்கே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயராக கொடுத்துட்டாங்க. நம்ம நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னா டேட்டாவை அனுப்புறதுக்கும் இன்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் தான் அந்த ஃபிசிக்கல் டேட்டா லிங்க் லேயர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே கொண்டு நம்ம என்ன சொன்னோம், டேட்டாவாக பிட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகும், பட் ஃப்ரேமாக ட்ரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நடக்குது. தென் நெட்வொர்க் லேயர் in this layer where data is addressed, packaged and routed among networks, the important internet protocols that operate at the network layer. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக போயிடுச்சா அப்படின்றதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் இந்த எல்லாமே இந்த நெட்வொர்க் லேயரில் தான் வருது. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், routable protocol which use IP address to deliver packets. It is an unreliable protocol, does not grant you delivery of information. Address resolution protocols, ARP. ஸோ வெரி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் மட்டும் கொடுத்துட்டோம், ஐபி மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது போய் இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவரி கரெக்டாக ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டபிள் தான். இதோட மேக் அட்ரஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் என்ன ஆகும், கம்பல்சரி போய் அந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் போய் அவங்க ரீச் ஆகும். ரிசால்வ்ஸ் ஐபி அட்ரஸ் டு மேக் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். மேக் அட்ரஸ் ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தட் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் டிவைஸ் ஆன் நெட்வொர்க். நம்ம ஹோஸ்ட் நம்பர் சொல்லணும் இல்லையா, அதுதான் இங்கே மேக் அட்ரஸ் சொல்லுவோம். that is to map IP address to be hardware address. Internet control message protocols, ICMP, used by network device to send error message and operational information. Example, a host or router might not be reached and a request service is not presented. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு லேயரை மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஃபிசிக்கலும் டேட்டாவையும். ஃபிசிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் லேயரில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தென் டேட்டா வந்து லிங்க் கொடுக்குறது, அது ரெண்டுமே இந்த இடத்துல ஒர்க் பண்ணுது. இங்கே என்னென்ன மாதிரியான லேயர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கரெக்டாக ரீச் ஆகுமாங்கிற டவுட். அதனால மேக் அட்ரஸ் கொடுக்குறோம். மேக் அட்ரஸுக்கு கரெக்டான ரூட் ஹோஸ்ட் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ள ஒன் ஆஃப் த அட்ரஸ். தென் இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க் லேயரில் தான் யூஸ் பண்ணுறோம். IGMP, it is a communication protocol used by the host and routers and send multicast message to multiple IP address at once. இப்போ நம்ம நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஒரு மெயில் அனுப்பும்போது சென்ட் டு ரிசீவ்க்கு வந்து சிசி போடுறது, எத்தனை மெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த எத்தனை மெயில் அட்ரஸ்க்கும் போய் என்ன பண்ணுவோம், ஒரே இன்ஃபர்மேஷன் போய் சென்ட் ஆகும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் அனுப்பும்போது என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி இல்லை ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிறோம், ஒரு நிறைய மோர் தென் ஒன் குரூப்புக்கு அனுப்புகிறோம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்புகிறோம். ஸோ மோர் தென் ஒன்று நம்மளால் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கேருந்து குரூப் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். Transport, this session is recognized and data packets are swapped between host and this layer. Two main protocols established at the layer. என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணது என்ன லேயர்னா TCP அண்ட் UDP. TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இது வந்து ரிலேபிள் கனெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது எதுக்குன்னா டூ ஹோஸ்ட், நான் சென்ட் அண்ட் ரிசீவருக்கு வந்து ரிலேபிள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுக்குது. இட் என்ஷூர் டெலிவரி ஆஃப் பேக்கெட்ஸ் பிட்வீன் த ஹோஸ்ட். இது என்ன பண்ணுது, கரெக்டாக செக்யூராக நம்ம அனுப்பிச்சிட்டோன்னா அப்படின்னு எனக்கு என்ஷூரும் பண்ண முடியுது இந்த டிசிபியோட ஒர்க்கு. தென் UDP, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால்ஸ். இட் ப்ரொவைட் கனெக்ஷன்லெஸ் அன்ரிலையபிள் 1-to-1 ஆர் 1-to-many டெலிவர். இது ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான், பட் இது அன்செக்யூரபுளாக இருக்குது.
அது ரிலேபிள்னாது நம்பகத்தன்மை அன்ரிலேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தென் அப்ளிகேஷன் லேயர் என்ன மாதிரின்னா, நான் தானே ரிசீவ் பண்ண போகிறேன், ஸோ யூஸர் தான் ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம மெயில் ஒரு ஃபைலை வந்து ரிசீவ் பண்ணுவோம், FTP யூஸ் பண்ணுவோம். தென் HTTP அப்படிங்கும்போது ஒரு the application of the layer TCP model is similar to the session presentations and applications layer of the OS reference model. The most popular application layers protocols என்னென்ன அப்படின்னா hypertext, HTTP, the core protocol of the World Wide Web, FTP, file transfer protocol, enable the client and send receive complete files from server, telnet connection to another computer on the internet, SMTP, simple mail transfer protocol, ப்ரொவைட் இமெயில் சர்வீசஸ். SMTP எது இருக்குன்னா இமெயில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. DNS இது எதுக்காகனா ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் பை யூஸிங் நேம்ஸ் ரேதர் தென் நம்பர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னா HTTP, FTP, SMTP, தென் டெல்நெட்டு, தென் DNS. இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன படித்தோன்னா OSI மாடல் மொத்தம் 7 லேயர் பார்த்தோம். தென் வந்து TCP/IP ப்ரோட்டோகால்ஸில் வந்து 4 தான் பார்த்தோம். அதை கம்ப்ரெஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தந்த லேயருக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த TCPயோட ஒர்க்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.